ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கனவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். சினிமா கனவுல மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சவ இவ ஏன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கா? ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு கனவு கண்டவன் இவன் ஏன் இன்னைக்கு தெரு தெருவா ஓடிக்கிட்டு இருக்கான்? இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற கனவும் காதலும் கலந்த ஒரு போராட்டம் தான் இந்த என்ன மச்சான், எத்தனாவது ப்ரொடியூசரு? அதெல்லாம் கணக்கேல மச்சான். அவனுக்கு என்ன மச்சான், சாப்பாடு நம்ம பார்த்துக்குறோம், ரூம் ரெண்ட்டு அவன் ஆள் கொடுத்துட்றா. ஓ, வேணும்னா என் கூட வந்து பாடுறா. அவன் என்னென்ன சொல்றானுங்கிறது தெரியும். வேணாம் மச்சான், எங்களுக்கு 9 to 6 ஜாபே போதும். ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு தெரியாமலே ஓடிக்கிட்டு. மச்சான், எனக்காக நான் ஓடுறேன் மச்சான். நம்பிக்கை அதானே இல்ல. என்னடா அது இருக்கட்டும், பைக் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வாங்க காசு தான் இல்லை. மச்சான், உன் பைக் சாவி தாடா, போகணும்டா. நான் வரேன்டா. ஓபன் பண்ணா ஹீரோ அம்மாவை பார்க்கறான். அதுக்கு அடுத்த ஷாட்டு ஹீரோடைய அம்மாவை துரத்திக்கிட்டே போறாங்க. ஒரு டவுன் வரும், ஒரு ஹைட் வரும், ஒரு டவுன் வரும், ஒரு ஹைட் வரும், ஒரு டவுன் வரும், ஒரு ஹைட் வரும். இது நடுவில் நடக்கிறது எல்லாமே தான் இந்த ஸ்டோரி சொல்ல வருது. அவ்வளோதான். ஸ்டோரிலாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ட்ரெண்டிங்கில் இல்லை. இதில் ஒரு ஐட்டம் சாங்கை போட்டு ஃபேமஸான ஹீரோயின் ஆட விட்டா அதை பார்க்கவே ஆடியன்ஸ் வருவாங்கல்ல சார். இது ஃபேமிலி ஸ்டோரி சார். ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுக்கணும். இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும். இல்லை சார், இது அந்த மாதிரி ஸ்டோரி இல்லை சார். ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடுவில் நடக்கிற ரியல் எமோஷனல் ஸ்டோரி சார். அப்போ சரி, நான் யோசிச்சு சொல்கிறேன். ஓகே சார், வரேன். சரிப்பா. டேய், வண்டி சாவி அங்கே மாட்டியிருக்கேன். ப்ரொடியூசர் பார்க்க போனியே, என்னாச்சு? அதை விட பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மேட்ரா? நம்ம ஏன் ஒரு மூவி பண்ணக்கூடாது? எவ்வளோ ஆகும் படத்துக்கு? முதல்ல ரூம் ரெண்ட் கொடுத்துட்டியா? என்னடா மச்சான், உன்னை இவ்வளோ டேமேஜ் பண்ணுறான்? டேய் மச்சான், நான் காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு என் நிலைமை இருந்தா நான் ஏன்டா டெய்லியும் ப்ரொடியூசரா போய் தேடிட்டு உட்காந்துருக்க போறேன்? இட்லி பட்ஜெட்டே நம்மளால மேனேஜ் பண்ண முடியல, இதுல மூவி பட்ஜெட் வேற. மச்சான், இந்த சீனியை ஒரு படமா எடுத்தான்னு அவார்டு கிடைக்கும்ல? அவார்டா?
ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் கூட ஒரு ஸ்மைல் கூட வாங்க முடியாம இருக்க. இவ்வளோ கஷ்டத்துலையோ நம்மளை மாதிரி பேச்சுலர் பசங்களால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமாண்டா, மீராவும் நீங்களும் இல்லைனா நான்லாம் எப்பவோ. உனக்கு ஏன் மச்சான் சினிமா இவ்வளோ பிடிச்சிருக்கு? இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீயும் எங்களை மாதிரி வேலைக்கு வந்துடலாம்ல. கரெக்டு தான், உங்களுக்குலாம் சொன்னா புரியாதுடா. இது எல்லாமே எங்க அம்மாவோட ஆசை. மா, சொல்லு அர்ஜுன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கட்டுமாமா? என்ன ஒன்னாலும் பண்ணு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, பண்ணுவியா? மா, என்னம்மா பண்ணுவியான்னு கேட்குற? பண்ணுன்னு சொல்லு, நான் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை, இது வரைக்கும் என்கிட்டயும் யாரும் கேட்டதில்லை. நான் இருக்கேம்மா. எனக்கு பாக்கியராஜ் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரியே எனக்கு படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், பொண்ணுங்களாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு கதையை எழுதி வச்சிருக்கேன், அதை பண்ணுவியா நீ? பாடம் எடுக்கணும்னு ஆசையா? மா, சூப்பர்மா. இருப்பா வரேன். இந்தாப்பா என் லைஃப் ஸ்டோரி. இதுதான்ப்பா நான் எழுதின ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை படமா எடுத்து என் பேரை போடணும். சரிம்மா, இந்த ஸ்டோரிய நான் படமா எடுக்கிறேன். ம் நாம 2 பேரும் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கறோம். ம் அர்ஜுன், மியூசிக் ஃபைல் சென்ட் பண்ணியிருந்தேன், என்னாச்சு? ஃபைனல் எடிட் போயிட்டு இருக்கு. ஆமா, உன் ஆல்பம் சாங் ரிலீஸ் என்னாச்சு? மறந்துட்டேன்டா, இரு ஒரு நிமிஷம். மீரா, உங்ககிட்ட அமௌண்ட் கேட்டிருந்தல்ல, என்னாச்சு? அனுப்புறேன் அர்ஜுன். ம், எதுக்குடா இப்படி மூஞ்ச வச்சிருக்க? இங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா என்னால என்னோட ஈகோவை தாண்டி எதுவுமே ஏத்துக்கவே மாட்டேங்குது. உனக்குலாம் சொன்னா புரியாது. சரிடா விடு, பார்த்துக்கலாம். உங்க அப்பா என்ன சொன்னாரு? உங்க அப்பா சொன்ன டைமை தாண்டி போய்கிட்டே இருக்கு, உனக்கு தெரியுமா இல்லையா? அதெல்லாம் விடு அர்ஜுன், அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல மீரா, நான் அர்ஜுன் ப்ளீஸ், ஆர்கியூமெண்ட் வேணாம். நீ ஆல்ரெடி அப்செட்ல இருக்க, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, உனக்கும் ஏதாவது என் மேல எதிர்பார்ப்பு இருக்கா? இருந்தா சொல்லு, அதையும் நான் பண்றேன். எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க? மீரா, மீரா, நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்து, அதனால தான். சாரி. என்ன பாரு மீரா, நாளைக்கு நான் ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரியா? நீ அட்ஜஸ்ட்லாம் எதுவும் பண்ண வேணாம். உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, பார்த்துக்கலாம். உன் கூடவே நான் இருப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. பைக் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ம்.
பாய். ஏய் மீரா, ஆ உங்ககிட்ட காசு கேட்டிருந்தேன்ல. சாரிடா, மறந்துட்டேன். அமுச்சிட்டேன் பாரு. பாய். ஹேய், எதுக்கு 5000 ரூபா அனுப்பிச்சிருக்க? ஃபர்ஸ்ட் பைக்கு சர்வீஸ்லேருந்து எடு. பாய். ஹலோ, சொல்லு மீரா. எங்க இருக்க? கிளம்பிட்டியா? நான் ப்ரொடியூசரை பார்க்க போயிட்டு இருக்கேன். நான் கோவிலுக்கு வந்திருக்கேன். சரி, நான் போயிட்டு நான் கால் பண்றேன் உனக்கு. ம் சரி. ப்ரோ 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 சார் பார்க்க வர சொல்லியிருந்தாரு, பார்க்கலாமா? சார் எடிட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்கிறேன், இங்கே உட்காருங்க. சரி. ப்ரோ, சார் உங்களை உள்ளே வர சொன்னார், போங்க. சரி பிரதர். கொஞ்சம் லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. சார். வாங்க செல்வா, கொஞ்சம் வெளியே இருப்பா, கூப்பிட்றேன். ஓகே சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். அர்ஜுன், உங்கள் ஸ்கிரிப்டை படித்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஒரு மூவி ஒர்க் போயிட்டுருக்கு, அது கம்ப்ளீட்டாக ஒரு 5 months ஆகிடும். நம்ம வேணால் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அர்ஜுன் 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 அர்ஜுன், என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லை சார். சார், இத்தனை வருஷமா நான் எத்தனையோ ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ரிஜெக்ஷன் மட்டும் தான் கேட்டுட்டே இருந்தது. ஆனா இப்போ நீங்க பண்ணிக்கலாம்னு சொன்னதும் என்னால ஏத்துக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக நம்ம மூவி பண்ணுறோம். உங்கள் கேஸ்டிங் லிஸ்ட்டை பார்த்தேன், விக்கி கிட்ட சொல்கிறேன், அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பார். ஓகே சார். அர்ஜுன், ஸ்டோரி எழுதுனது கலையரசின்னு இருக்கு, அது யாரு? இது எங்க அம்மா எழுதின ஸ்டோரி சார். இது நான் ஆசைப்பட்ட சினிமா இல்லை சார், எங்க அம்மா ஆசைப்பட்ட சினிமா. அதனால இந்த படத்துல எங்க அம்மா பேரை போடணும். ஓகேப்பா, பார்ப்போம். தேங்க்யூ சார். சரிப்பா. பிரதர், உங்களை பார்க்க சொன்னார் சார். ஆமாம் ப்ரோ, நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே. மீரா, நான் பிரியா பேசுறேன். மீராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆமா அர்ஜுன். எப்போ, எங்க? அவ உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணா. எந்த ஹாஸ்பிடல்னு சொல்லு, நான் வரேன். அவளுக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்லையா அர்ஜுன்? ஏய், இப்ப எதுக்கு நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? மீராட்ட கூட நான் பேசிக்கிறேன். அர்ஜுன், போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ உன்னோட சினிமாவை பாரு, மறுபடியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஹலோ,
இவ்ளோ கஷ்டப்படுத்துற? தெரிஞ்சா ஃபோன் எடுக்காம இருந்தா? இல்லடி, நான் அவனுக்காக தான் கோயில் போனேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ சுற்றி இருக்கிறவங்க யாருக்கு கால் பண்ணணும் கேட்டப்போ நான் அவனை தான் சொன்னேன். ஆனால் அவன் ஃபோன் எடுக்கல. இதெல்லாம் ஒரு ரீசனா மீரா? அவன் ப்ரொடியூசரை பார்க்க போனதுனால தான் ஃபோன் எடுக்கல. இது மட்டும் ரீசன் இல்லை. அவனுக்கு எப்படி அவன் கெரியர் முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும் என்னோட கெரியர் முக்கியம். இனிமே நான் என்னோட கெரியர் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். எனக்கு அவன் வேணாம். ஆனால் எனக்காக நான் இருக்கணும். அர்ஜுன், அர்ஜுன். உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆக போறதும் இல்லை. நான் இருக்கேன். நான் உன் கூட தான் இருக்கேன், உன் பக்கத்துல தான் இருக்கேன் எப்பயும். அர்ஜுன், டேய் மச்சான், ஏன்டா அழுவுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. எதா இருந்தாலும் அழுவாதடா, நாங்கள் உங்க கூட இருக்கோம்டா. ப்ளீஸ் மச்சான். டேய் அழுதுகிட்டே இருக்கான்டா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. அழுவாத மச்சான். அர்ஜுன், டேய் டேய், நீ நார்மலாக இருந்தால் எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதாடா? டேய், இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எல்லா பொண்ணுங்களும் மாதிரியும் அவ இல்லடா, அவ வேற. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும்டா. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் என்ன வேணாம் வேணான்னு சொல்லும்போது அவ ஏதோ பிளான் பண்ணி தாண்டா சொல்றா. எனக்கு தான் தெரியல. டேய் மச்சான், உனக்கு அவ்வளவுதான் போதும், வேணாம். அவ என் அம்மாவுக்கும் மேலடா. டேய், இப்பெல்லாம் பிரேக்கப் ஆன 1 வீக்லேயே வேற ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்காங்க. அதை தான் அவன் சொல்ல வரான். அவனை போய் அடிக்க போற? போதும்டா சாமி. அத்தா இதயம் துடிக்கிறதே, விழிகள் ஏங்குதே, மனமோ தவிக்கிறதே, கனவெல்லாம் மறைந்ததே. மச்சான், லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்துறது அவதான்டா. நான் என்ன சொன்னாலும் புரியாதுடா உங்களுக்கு. மச்சான், மீரா கம்போஸ் பண்ண சாங் ரிலீஸ் ஆயிருக்குடா. புயலில் சிக்காத இந்த நெஞ்சம் உன் வானிலே சுழலுதே, கடலில் மூழ்காத இந்த தேகம் கண்ணீரிலே மூழ்குதே. என்னாருயிரே, கனவின் தேடலே, வருடும் இசையே, பின் தொடராயிரே.
வருடும் இசையே பின்தொடரா உயிரே. ப்ரோ, இவர் ஆல்மோஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவரோட கால் ஷீட் நம்மகிட்ட தான் இருக்குது. ஜஸ்ட் மீட் பண்ணலான்னு கூப்பிட்ருக்காரு, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, ஸ்டோரி சொல்லணுமா? சொல்கிறதுனா சொல்லுங்கள், ஸ்டோரியை சொல்லிடுறேன். ப்ரோ, கேட்டால் நரேட் பண்ணுங்கள். அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு தான் வர சொல்லியிருப்பார். ஓகே ப்ரோ, கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ப்ரோ. ஏன்? லவ் ப்ராப்ளமா? மீரா மச்சான், நீங்கள் 2 பேரும் அப்படியே நடந்துட்டே வாங்க. ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க நடந்து வரும்போது அப்படியே க்ளோஸ் போங்க, அப்படியே ஜூம் போங்க. ஹாய். இல்லை, இந்த மியூசிக் கேட்ட மாதிரி இருந்தது, அதான். இந்த மியூசிக் எப்படி உங்ககிட்ட? சினிமா குரூப்பில் வந்துச்சு. அந்த சாங் இங்கே கேட்டுக்கிட்டே இருந்துச்சா, அது அப்படியே தேடிக்கிட்டே வரும்போது நீங்கள் இங்கே இருந்தீங்க. ஷிட், என் ஃப்ரெண்டு குரூப்பில் போட்டிருப்பா. ஓகே. ஆமாம், நீங்கள் சினிமாவில் மியூசிக் கம்போஸ் பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நான் ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி தருவீங்களா? மியூசிக் கம்போஸ் பண்ணணுமா? பண்ணலாமே. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல? நம்ம பண்ணலாம். we will do. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 9600058685. நோட் பண்ணலையா? பாய்ஸ். டேய் மச்சான், ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்துட்டு இங்கே என்னடா நின்று பேசிக்கிட்டு இருக்க? ஒரு 5 minutes இதை வந்துடுறேன். விழியே தேடல்கள் முழுவதும் கனவின் வழித்துணையே, மனமே தொடரும் பாதைகள் நீயே, ஆருயிரே. நீ என் பக்கத்தில் இருந்தால் என் ஹார்ட்டு ரீசனே இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஆனால் நீ என் பக்கத்தில் இல்லைனா ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக மிஸ் பண்ண மாதிரியே இருக்கு. இது எக்ஸ்பிளனேஷனா இல்லை லவ் ப்ரொபோசலா? ரெண்டுமே தான் மீரா. உயிரே திரையின் மொழியே, வருடும் இசையே பின்தொடரும் உயிரே. உயிரே திரையின் மொழியே, வருடும் இசையே பின்தொடரும் உயிரே.
இசையாய் நெருங்கிடவே பார்வைகளால் தொடர்கிறதே திரைக்கனவால் இணைந்திடவே ஆசைகளால் திகழ்கிறதே இசையே இசையே நான் மறவாத மௌனம் நீயே இருவரின் பயணம் இனி ஒன்றாகியதே உயிரே உயிரே இனி உனக்காக வாழ்ந்திடுவேனே உன்னை நான் தீண்ட ஒரு கடலலை என்னை அடிக்கிறதே உயிரே திரையின் மொழியே வருடும் இசையே பின்தொடரும் உயிரே நான் உயிரே திரையின் மொழியே வருடும் இசையே பின்தொடரும் இசையே மீரா ஆ? எதுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்க? எங்க அப்பா என்கிட்ட நம்மளை பத்தி பேசினாரு. என்ன பேசினாரு? மீரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்க வா. வரேன்ப்பா. சொல்லுங்கப்பா. நான் எதை பத்தி பேச போறேன்னு உனக்கு தெரியும். நான் உன்னை லவ் பண்ண வேணான்னு சொல்லலை, சரியா? ஆனா அவனை பத்தி விசாரிச்சதுல அவனை பார்த்துக்கவே அவனால முடியல. இந்த நிலைமையில உன்னை எப்படி அவன் பார்த்துக்குவான்? பா, அவன் ரேபிடோ ஓட்டிட்டு அவன் செலவு பார்த்துக்கிறான். அவனுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவன் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான். இந்த இயர்க்குள்ள அவன் படம் எடுத்துருவான், நான் நம்புறேன். சினிமால சான்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியா? நீ தான் ட்ரை பண்ற, ஏன் கிடைக்கல? அப்பா, அவனோட பைலட் ஃபிலிமை ப்ரொடியூசர் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கான், சரியா? படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக அவனுக்கு சான்ஸ் கிடச்சிரும். நான் என்ன நம்புறதை விட அவனை நம்புறேன்ப்பா. ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்களேன். சரி மீரா, நீ அவனை நம்புற. இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் வரலையும் டைம் எடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ளார படம் எடுத்து முடிக்கலனா நான் சொல்றத நீ கேட்கணும். கண்டிப்பாப்பா, அவன் பண்ணிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அர்ஜுன், எப்படின்னா பண்ணிடுறா. ஹே லூசு, இதுக்கெல்லாம் அதுக்கு 2 வருஷம் டைம் கேட்ட? இந்த வருஷமே முடிச்சிடலாம். இதுக்கு தான் அப்படி மூஞ்சி வச்சிருந்தியா? நம்ம எப்படின்னா ப்ரூவ் பண்ணி காட்டணும்டா. கண்டிப்பா. ஹலோ பிரியா, அவளுடைய ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ண ஒரு யூடியூப் சேனல் கிட்ட பேசியிருக்கேன். நீ அங்கே ரிலீஸ் பண்ண சொல்லு, வியூஸ் நல்லா போகும். ஆமாம் கண்டிப்பா. ஓகே ஓகே, பாய். ஹலோ சொல்லுடி. உன் சாங்கை ரிலீஸ் பண்ண ஒரு யூடியூப் சேனல் கிட்ட பேசியிருக்கேன். நீ நாளைக்கு போய் பாரு, எல்லாமே பேசியாச்சு. லூஸ் மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்காத. அப்படியா? சூப்பர் டி. மியூசிக் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. சரி சரி, நான் கூப்பிடுறேன்.
ஒரு gift கொடுக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படியா? என்ன gift? ரொம்ப பெரிய giftலாம் ஒன்றும் இல்லை. இதுதான் என் கையால வரைஞ்சது. ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஒரு நாள் இது நடக்கும், நான் நம்புறேன். டைரக்டர் சார், கங்க்ராட்ஸ் மச்சான். நாளைக்கு உன் படம் ரிலீஸு. இப்பயாச்சும் அவகிட்ட பேசுடா. அவ எதிர்பார்த்ததும் இதானே. வேண்டாம்டா, அவளை பத்தி எதுவும் பேச வேண்டாம். டேய், அவளை மறந்துட்டியாடா? அட்லீஸ்ட் நாளைக்கு அவளோட சாங் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்காச்சும் விஷ் பண்ணலாம்ல. வேண்டான்னு சொன்னா விடுங்களேன்டா. ஏன்டா திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கீங்க? பேசுடா. பேசுனா என்ன பேசணும்? என்ன பேசணும்? அவ என்ன மறந்துட்டாளே, அத பத்தி பேச சொல்றீங்களா? என்னடா அவளுக்கு என்ன ஞாபகமே இல்லையே, அத பத்தி பேச சொல்றீங்களா? ஞாபகம் இல்லையா? என்னடா சொல்ற? என்னாச்சு அவளுக்கு? ஆமாண்டா, நான் அன்னைக்கு பிரியா கிட்ட பேசினேன். அப்போ சொன்னா, அர்ஜுன், மீரா உன்னை விட்டுட்டு போனது மீராக்காக இல்லை, உனக்காக. மீரா, மெடிசன் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? இல்லை டாக்டர், அப்பா தூங்குறதுக்கு மட்டும் டேப்லெட் கொடுப்பாரு. ஆனால் அதுவும் ரெகுலராலாம் சாப்பிட மாட்டேன். ஓகே, நவ் லெட்ஸ் ட்ரை த ரெகுலர் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்கிற அட்ரஸை வந்து நீங்கள் இப்போ ரிப்பீட் பண்ணுங்கள். அட்ரஸ் 4/18 ஈக்காடு தாங்கல், சென்னை. 4 ஈக்காட்டு தாங்கல், 4/18 ஈக்காட்டு தாங்கல். என்ன பண்ணுறீங்க? ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அம்னிஷியா இருக்கா? எஸ் டாக்டர். இன்னைக்கு டேட் என்ன சொல்லுங்க? டேட் மீரா, 24 ஜூன் 2024 ஞாபகம் இருக்கா? எஸ் டாக்டர். ஓகே, நான் இப்போ ஒரு அட்ரஸ் சொன்னல, அதை திரும்ப சொல்லுங்க. உங்களுக்கு கிண்டி, அடையார், டி நகர் இந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? சாரி, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் மேம். ஓகே, உங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. உங்கள் ஹெட் ஸ்கேனுமே நார்மலாக தான் இருக்குது. பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் அல்சைமர். அல்சைமரா? எஸ், இது வந்து லைக் you're at the starting stage. This is like, usually people will get this above 65 years only. But 65 years below vardana, it's only 0.4% of chance. And once, I think in China, a young boy got this. And I'm seeing the same symptoms in you also. Treatment எதனா இருக்கா டாக்டர் இதுக்கு? இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை. பட் நீங்கள் கூட இருக்கவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கன்வே பண்ணணும். யூ cannot handle it alone. Stop crying, Meera. First inform your parents. ஆமா, இந்த டைம்ல தானே நான் அவ கூட இருக்கணும். சரி, நான் அவளை டிஸ்டர்பே பண்ணல. அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. அவகிட்ட மட்டும் எதையும் சொல்லவே சொல்லிடாத ப்ளீஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணுமா அர்ஜுன்?
இருந்துட்டு போறேன். அவ வாழ்க்கையில ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன். இந்த உலகமே அவளை பார்த்து ரசிக்கிற மாதிரி நானும் ஒரு ரசிகனா இருந்துட்டு போறேன். அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பண்ற ஒரு நண்பனாவே நான் இருந்துட்டு போறேன். படம் நல்லா இருந்துச்சுங்க. படம் கனெக்ட் ஆச்சுங்க. ஒரு நேச்சுரலான எமோஷனலா ஹோல்சமா ஃபீல் பண்ணனும்னா ஐ ஷுட் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தி தியேட்டர்ஸ். இட்ஸ் ரியலி நைஸ். இட்ஸ் a good film. டெஃபினட்டா தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. எப்படி அவளை மறப்ப? மறக்கிறோமோ கூட இருக்கிறோமோ காதல் எனக்குள்ளதான் இருக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். தப்பு 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 தப்பு. சாரி மீரா. ஹலோ சார். அர்ஜுன், நம்ம படத்தோட ரெஸ்பான்ஸ் எல்லா ஏரியால இருந்தும் நல்லா வந்துட்டு இருக்குப்பா. நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் வாங்க, பேசுவோம். சார், நாளைக்கு நான் ஃப்ரீ தான் சார். நான் வந்துடுறேன். நான் ஆஃபீஸ் வந்துடுறேன் சார். சார், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். இது ஓகே சார்? இல்ல, கொஞ்சம் மேல. இப்போ ஓகே. விக்கி சார், இங்க மாட்டிக்கலாம். ஓகே சார். சரியா ப்ரோ, வெளியே வச்சிருங்க, நாம அப்புறம் மாட்டிக்கலாம். சரிங்க ப்ரோ. விக்கி. சார். அர்ஜுன் வருவாரு, வந்த உள்ள. ஓகே சார். சார் ஹாய் அர்ஜுன். ஹாய் சார். எல்லா ஷோஸும் ஃபுல். செம்ம ரெஸ்பான்ஸ்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற ஏதாச்சும் மூவி கமிட்டா இருக்கீங்களா? கால் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நான் இன்னும் எந்த ப்ராஜெக்ட்க்கும் சைன் பண்ணல. அடுத்த மூவி நம்ம தான் பண்ணுறோம். பட்ஜெட் பற்றிலாம் யோசிக்காதீங்க. தேங்க்யூ சார். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே அவங்க. ஆமாம். அர்ஜுன், வெளில வெயிட் பண்ணுங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். பேசிட்டு வந்துடுறேன், மற்றது அப்புறம். ஓகே சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? அர்ஜுன், நீங்க சொன்னீங்களே அவங்க. நீங்களே மீட் பண்ணிட்டீங்களா? ஹாய், ஐ அம் மீரா. ஹாய். இதான் என் வண்டி. ஓகே, பை. பை. டேய் மச்சான், மீராடா? ஆமா. திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லடா. சரி, நீ இறங்கு, நான் ஓட்டுறேன். ஏன் மச்சான், இங்க எத்தனையோ பசங்க பிடிச்ச பொண்ணை விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்க கூட வாழ்ந்துட்டு தானடா இருக்காங்க. நானும் அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுதான் அவளுக்காக. நானும் நடக்கிறதெல்லாம் யதார்த்தம், ரியாலிட்டின்னு நினைச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட வேண்டியதுதான்.
இங்கே உட்காரலாம். எனக்கு இந்த ஃபீலிங் புதுசு இல்லடா. சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவும் விட்டு போயிட்டாரு, அம்மாவும் என் கூட இல்லை. சினிமாக்காக ஃபீல் பண்ணாத நாளே இல்லடா. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆனா அவளுக்கே தெரியாம அவளையே கஷ்டப்படுத்துற போதாண்டா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு மேஜிக் நடந்து அவ திருப்பி என் வாழ்க்கையில வந்துட மாட்டாளான்னு நினைக்காத நாளே இல்லடா. நடக்கும், அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். இவ கால் பண்றா, இவன் வேற சிரிக்கிறான். டேய் டேய், என்ன உடனே கூட இருந்த ஃப்ரெண்டை விட்டு அவகிட்ட பேச போயிட்டான். லவ் பண்றவனை கூட நம்பிடலாம், ஆனா உன்ன மாதிரி ஆளை திருத்தவே முடியாது. ஐயோ, சொல்லுமா. வந்துட்டமா. ஓரிசையாய் நெருங்கிடவே பார்வைகளால் தொடர்கிறதே, திரைக்கனவால் இணைந்திடவே ஆசைகளால் திகழ்கிறதே. இசையே இசையே நான் மறவாத மௌனம் நீயே, இருவரின் பயணம் இனி ஒன்றாகியதே. உயிரே உயிரே இனி உனக்காக வாழ்ந்திடுவேனே, உன்னை நான் தீண்ட ஒரு கடலடை என்னை அடிக்கிறதே.